அம்மா இதுல என்னம்மா இருக்கு? நீங்க இருக்கிற பணத்தை கொடுங்க. நான் அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு முதல்ல வீடு இல்லைங்கிறத சொல்லிடுறேன். இந்த பையன் என்னடானா நந்தினியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறா. அவங்க என்னடானா தீவிரமா கல்யாண வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. மச்சான் ஒன்று புரிஞ்சுக்க, அவங்க வீட்ல இருந்து வந்து இங்க பேசல, வேலை வெட்டி இல்லாம இவங்க போய் பேசியிருக்காங்க. இப்ப அவங்க தொந்தரவு பண்றாங்க. என்ன பண்ண சொல்ற? உயிர் எடுக்கிறாங்க லிட்டரலி. தம்பி வரேன் தம்பி, உனக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்த வரேன். கவலைப்படாத மச்சான், எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரொம்ப குழப்பமா இருக்குடா. டேய், இந்த சிச்சுவேஷன்ல நீ தான் மத்தவங்கள குழப்பணும், நீ குழம்ப கூடாது. சொல்றது ரொம்ப ஈஸி. சரி நான் கிளம்புறேன். டேய் இதே டென்ஷனோட பைக் ஓட்டி போகாத, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா போ. சரிடா மச்சான், வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு. யாரும் தெரியலையே, கொஞ்சம் இருங்க, இதோ வரேன். கடவுளே, இதோ வந்துட்டேன். நீதானா? எங்க ஒரு வாரமா ஆளையே காணோம்? நீ பால் பாக்கெட் போடுவேன்னு பார்த்து பார்த்து ஏமாந்து போனதுதான் மிச்சம். அவசர வேலையா ஊருக்கு போயிருந்தம்மா. என்னதான் அவசர வேலையா இருந்தாலும் ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டு போறதுல உனக்கு என்ன குறைஞ்சிருது? இல்லம்மா, நாங்க சொல்லிட்டு போற நிலைமையில யாரும் இல்லம்மா. இந்த பையன் இப்படி அநியாயம் பண்ணுவான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லம்மா. எந்த பையன்? என் தங்கச்சி மகனை தான் சொல்றேன். பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி விட்டா இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணி எங்க எல்லாரையும் தவிக்க விட்டுட்டானே. என்ன நடந்துச்சு? யாரோ ஒரு பொண்ணை காதலிச்சிருக்காமா. ஆனா என் தங்கச்சி வீட்டுக்காரரும் வேற ஒரு பொண்ணை பேசி முடிச்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்கம்மா. அதை தாங்க முடியாம அந்த படுபாவி பையன் ரயில்ல விழுந்து செத்து போயிட்டாமா. அட பாவமே, இதுக்காகவா செத்துருவாங்க? அப்போ பெத்தவங்களோட கதி என்ன ஆகுறது? அத பத்தி இந்த காலத்து பசங்க யாருமா கவலைப்படுறாங்க? எல்லாம் என் தங்கச்சியோட தப்புதான். காலம் மாறி போச்சு. இப்ப எல்லாம் காதல் கல்யாணங்கிறது ரொம்ப சர்வ சாதாரணம் ஆயிடுச்சுங்கிறது புரியாம ரொம்ப கட்டாயப்படுத்திருக்காங்க. அதான் அவன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அதுக்காக பெத்து வளர்த்து ஆளாக்குனவங்க அவங்க ஆசைப்படுற இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறது தப்பா? பிள்ளைங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு பெத்தவங்களுக்கு தெரியாதா? மடையனுங்க. அவனை திட்டி என்னமோ ஆக போகுது. போன புள்ள திரும்பி வரவா போறான்? என் தங்கச்சி தான் பித்து பிடிச்ச விளையாட்டு அலையிறான். சரிம்மா, நான் வந்து என் கதையை சொல்லி என்ன ஆக போகுது? எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாளையில இருந்து பால் கொண்டாந்து போடுறேன்னு சொல்லிட்டு போதா வந்தேன். வர்றேம்மா. என் தங்கச்சி வீட்டுக்காரரும் வேற ஒரு பொண்ணை பேசி முடிச்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்கம்மா. அதை தாங்க முடியாம அந்த படுபாவி பையன் ரயில்ல விழுந்து செத்து போயிட்டாமா.
ஹலோ, அம்மா நான் முரளி பேசுறேம்மா. சொல்லுப்பா. என்ன விஷயம்? அம்மா வந்து அது வந்து சொல்லுப்பா. நம்ம விஸ்வாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. என்னப்பா சொல்ற? அம்மா பயப்படாதீங்க. அவன் கடைசியா என்கிட்ட பேசிட்டு தான் வந்தான். அவன் வரவையில இப்படி ஆயிடுச்சு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என் நம்பரை பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்கம்மா. அவனுக்கு என்னாச்சு? அம்மா பயப்படுறதுக்குலாம் எதுவும் இல்ல, லேசா அடிபட்டிருக்கு அவ்வளவுதான். டாக்டர் கூட பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு தான் சொன்னாரு. பக்கத்துல தான் அட்மிட் பண்ணிருக்கேன். ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சு? கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அம்மாமா அழாதீங்க. நீங்களும் அப்பாவும் கொஞ்சம் உடனே கிளம்பி வாங்கம்மா. நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி நான் வச்சிடுறேன். என் பிள்ளைக்கு என்னாச்சு? மரகதா, என் பிள்ளைக்கு என்னாச்சு? ஏய் மரகதா, என்னாச்சு உனக்கு? மரகதா, என்னாச்சுமா? என்ன சொல்லு, என்னாச்சு? விஸ்வாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னது? என்ன சொல்ற நீ? ஆமாங்க, இப்பதான் போன் வந்தது. சரி அமைதியாரு, ஒண்ணும் நடந்திருக்காது. வா அமைதியா வா. விஸ்வாவோட வண்டி பிரேக் ஒயரை கழட்டி விட்டு 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இந்நேரம் அவன் வண்டி உடஞ்சி சுக்கு நூறா போயிருக்கும். நந்தினி வீட்டுக்கு போனா விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். நந்தினி கூடவே சேர்ந்து நாமளும் அந்த துக்கத்தை கொண்டாடிடுவோம். ஏமா ஒரு மாதிரியா இருக்க? உடம்புக்கு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்படியே ஒரு மாதிரியா இருக்க? வீட்ல பேசி சம்மதம் வாங்கிட்டு வரேன்னு போன விஸ்வா கிட்ட இருந்து எந்த தகவலுமே வரலையே. அந்த யோசனையில தாமா இருக்கேன். ஏமா போன உடனே பேசிட முடியுமா? அவங்களே ஏற்கனவே என் மேல கோவத்துல இருக்காங்க. சந்தர்ப்பம் பார்த்து தான் பேசுவாரு. நீ அதையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதம்மா. சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காரா இல்ல? என்னம்மா, என்ன இல்லன்னு இழுக்கிற? இல்லம்மா, நம்ம சம்பந்தம் சரிப்பட்டு வராது. எங்க பிள்ளைக்கு நாங்க வேற ஒரு முடிவு எடுத்துட்டோம்னு விஸ்வாவோட அப்பா அம்மா சொன்னாங்களே. ஒருவேளை நம்ம சம்பந்தமே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்களோ என்னமோ. அம்மா, நந்தினி மேல இருக்கிற கோவத்துல அப்படி பேசிருப்பாங்கம்மா. அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு அவங்க அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க. நேரம் ஆக ஆக அது உண்மையா இருக்குமோன்னு தோணுதுமா. அது உண்மையா இருந்தாலும் நடக்கவா போகுது? இல்ல விஸ்வாதான் நடக்க விட்டுருவாரா? அம்மா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, விஸ்வா நந்தினிக்காக உயிரை விட சொன்னாலும் விட்டுருவாரு. அவர் பேச்சிலையும் செயலையும் உனக்கு நம்பிக்கை இல்லையா? தெரியுமா, இருந்தாலும் என் மனசு குழப்பமா இருக்கு. அம்மா, நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு சுரேஷ் தாம்மா காரணம். அவர் மட்டும் இல்லைன்னா கடவுளா பார்த்துதாமா அவரை நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. என்ன வீடு அமைதியா இருக்கு? இன்னும் விஸ்வா நியூஸ் தெரியல போல இருக்க. கொஞ்ச நேரத்தை தெரிஞ்சிடும். ஆமாம்மா, சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு நான் தான் உயிர். எனக்காக அவ என்ன வேணாலும் செய்வா. ஆமா நந்தினி, உனக்காக உன்னை அடையணுங்கிறதுக்காக எது வேணாலும் செய்வேன். இப்ப விஸ்வாவுக்கு வேட்டு வச்சுட்டேன். இனிமே என்ன தவிர உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சாலும் அவங்க கதையும் நான் தான். நந்தினி,
சுரேஷ், ஏய் உனக்கு 100 ஐஸ். இப்பதான் உன்னை பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. அப்படியா? அப்ப இனிமே என்னை பத்தி பேசும்போதெல்லாம் என்ன கூப்பிட்டு அனுப்புங்க, நான் வந்துடுறேன். எனக்கும் ஆயுசு 100 ஏறிக்கிட்டே போகும்ல. என்ன கிண்டலா? சரி, என்ன பெண்கள்லாம் ஒன்னா உட்காந்து மாநாடு போட்டுட்டு இருக்கீங்க? எதை பத்தி? வேற எதை பத்தி? நந்தினியோட கல்யாணத்தை பத்தி தான். பேசுங்க பேசுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு பேச போறீங்க? என்ன சொல்ற நீ? அதுமா, நந்தினிக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேச முடியாதுல்ல. சுரேஷ், உன்னை அப்பா பார்க்கணும்னு சொன்னாரு. எதுக்கு? மறுபடியும் கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டியா? பஞ்சாயத்து பண்ணணுமா? உன் பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா இருக்கு வர வர. ஆமா, இவர் பெரிய பஞ்சாயத்து தலைவர் பாரு. இந்த விஷயம் சுமூகமா முடியறதுக்கு நீதான காரணம். அதுக்கு தேங்க்ஸ் சொல்லத்தான். வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்லி என்ன கழட்டி விட பாக்குறீங்களா? என்ன இழிச்ச வாயன்னு நினைச்சீங்களா? ஹலோ, தேங்க்ஸ் என்னதும் பார்ட்டி அதுன்னு பகல் கனவுக்கே போயிட்டியா? அதெல்லாம் எதுவும் இல்ல, வெறும் தேங்க்ஸ் மட்டும்தான். அடப்பாவிகளா. சரி, எதுக்கு வீண் பேச்சு? அம்மா, கல்யாண ஏற்பாடெல்லாம் எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு? என்னம்மா, கல்யாண விஷயம் சொன்னதும் சோகமாயிட்டீங்க? அது இல்லப்பா, வீட்டுக்கு போய் அப்பா அம்மாவை சமாதானப்படுத்திட்டு வரேன்னு போன விஸ்வா கிட்ட இருந்து எந்த தகவலும் வராம எப்படிப்பா கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறது? அந்த யோசனையில தான்ப்பா இருக்கும். நந்தினி மனசையே கலைச்சவர், அவங்க அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்றதா கஷ்டம். அதெல்லாம் ஈஸியா பண்ணிடுவார். ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா எங்க மனசுக்கெல்லாம் ஆறுதலா இருந்திருக்கும். நாங்களாவது ஒரு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா, பொண்ணை பெத்தவங்க நாங்க, அப்படி நாங்க ஃபோன் பண்ணா தப்பா எடுத்துப்பாங்களோன்னு பயமா இருக்குப்பா. சரி விடுங்க, அவருக்கு என்ன வேலையோ, இப்ப எங்க எப்படி இருக்காரோ யாருக்கு தெரியும்? எது கன்ஃபியூஷன்? போனை போட்டு கேட்டுருவோம். ஐயோ வேண்டாம் சுரேஷ், எதுக்காக அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? அவரே வந்து சொல்லட்டுமே. நீ வெயிட் பண்ணுவோமா? எங்களுக்கு சஸ்பென்ஸ் தாங்கலையே. This number is currently switched off. Please try again later. என்ன? சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. நான் தான் சொன்னேன்ல அவர் வேற ஏதாவது வேலையில இருப்பாருன்னு. அவர் வேற வேலையில இருக்கட்டும்பா, வேணான்னு சொல்லல. ஆனா போனை ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும்? நமக்கு தேவையில்லாம டென்ஷனா இருக்குல்ல. ஏய், ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்கு டயல் பண்ற? லூசா நீ? நான் லூஸ் இல்ல. இப்போ நான் ட்ரை பண்றது உன் உட்பிக்கு இல்ல, உன் உட்பியோட ஃப்ரெண்டுக்கு. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, என்ன பிரதர், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நான் தான் சுரேஷ் பேசுறேன், நந்தினியோட ஃப்ரெண்டுங்க. ஓ சாரி, உங்க நம்பர் தெரியல, அதான். என்னத்த சொல்றது, உங்க ஃப்ரெண்டு நம்பருக்கு ட்ரை பண்ணோம், ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. அதான் உங்களுக்கு போட்டேன். உங்க ஃப்ரெண்டு பக்கத்துல இருக்காரா? நந்தினி பேசணுமா? நந்தினி பக்கத்துல இருக்காங்களா? அவங்க இருக்காங்க. நான் தான் முதல்ல பேசணும், அப்புறம் தான் அவங்கலாம் பேசுவாங்க. ஒரு பேட் நியூஸ். என்னது பேட் நியூஸா? ஆமா சுரேஷ், நம்ம விஸ்வாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னது, விஸ்வாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்ன சொல்றீங்க? எனிதிங் சீரியஸ்? ஆமா சுரேஷ், கொஞ்சம் மேஜர் ஆக்சிடென்ட் தான். உயிர் பொழைச்சது அதிசயம்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. சுரேஷ், அவருக்கு என்னாச்சு? போனை என்கிட்ட கொடு. ஹலோ, நான் நந்தினி பேசுறேன். அவருக்கு என்னாச்சு? ச்சே, ஸ்பாட்லயே ஆள் இறந்துருப்பான்னு நினைச்சேன். ஆஸ்பத்திரியில உயிரோட இருக்கானே.
போட்ட பிளானே வேஸ்ட் ஆயிடுச்சு. என்னம்மா ஆச்சு? பேசுறதுக்கு நேரம் இல்லம்மா, உடனே ஹாஸ்பிடல் போல வாங்க. ஏய் நந்தினி என்னடி ஆச்சு? அவருக்கு பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரொம்ப சீரியஸா இருக்காரா? அக்கா நீ குழந்தைகளை பாத்துக்கோ, அம்மாவும் நானும் ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடுறோம். சீக்கிரம் வாமா. வா வா. கல்யாண பத்திரிக்கை அடிக்க வேண்டியதை கேன்சல் பண்ணிட்டு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிக்கலான்னு பார்த்தா தப்பிச்சுட்டானே ராஸ்கல். அம்மா, அப்பா, என்னப்பா ஆச்சு? எப்படி இருக்கான்? பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லப்பா, வாங்க வாங்கம்மா, வாங்க பாருங்கப்பா. விஸ்வா, விஸ்வா என்னடா ஆச்சு? ஐயோ இவ்வளவு அடிபட்டிருக்கேன். ஏப்பா பைக்ல கொஞ்சம் பார்த்து போக கூடாதப்பா. மெதுவா மெதுவா பார்த்து. பாத்து. விடுங்க. இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? இருக்கனா செத்துட்டானு பார்க்கவா? டேய் என்ன அப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்றீங்க? இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு காரணமே நீங்க தான். என்ன நாங்க என்னடா பண்ணோம்? நான் நந்தினியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. worse than that, கல்பனாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க. உங்க கௌரவம் தானே உங்களுக்கு முக்கியம். இதுக்கு மேல வேற என்ன பண்ணணும்? நான் எக்கேடு கெட்டு போனா உங்களுக்கு என்ன? எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க இங்க? டேய் நான் உன் அம்மாடா. என் புள்ளைக்கு அடிபட்டிருக்கேன்னு பதறி போய் வந்திருக்கேன். இப்படி கேக்குற? ஆமாண்டா விஸ்வா, உனக்கு ஆக்சிடென்ட் சொன்ன உடனே நாங்க துடிச்சு போயிட்டோம்டா. அப்பா, நீங்க நந்தினியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்ணி இவன் ரொம்ப நேரம் என்கிட்ட புலம்பிட்டு இருந்தான். நான் தான் அவனை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சேன். இருந்தாலும் இவன் அதே நினைச்சு பைக் ஓட்டியிருக்கான் போல இருக்கு. அந்த நேரத்துல தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. டாக்டர் கூட இவன் பொழைச்சது பெரிய அதிசயம்னு சொன்னாரு. நல்ல வேலைப்பா, பெருசா எந்த அடியும் படல, தப்பிச்சிட்டான். ஏய், இப்ப எதுக்குடா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க? சொல்லி என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு என்ன என் உயிரை முக்கியம்? அவங்க பிடிவாதம், அவங்க கௌரவம். டேய் என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? ஏப்பா ஓ இஷ்டத்துக்கு தானப்பா நாங்க வளைஞ்சு கொடுத்தோம். எப்ப? அது அப்ப. இப்ப நந்தினி நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் வளைஞ்சிங்களா? டேய் பெத்தவங்க அவமானத்தை விட அந்த பொண்ணு தான் உனக்கு முக்கியமா? ஐயோ, அவ அவமானப்படுத்தணும்லாம் செய்யலப்பா. என்னமோ அவளுக்கு தெரியல, ஏதோ ஒரு குழப்பம், வேற ஏதோ ஒரு தாட்ல பண்ணிட்டா. அதை விட்டுறலாம்ல. புள்ள ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு அப்படி செஞ்சதும் எந்த ஒரு பெத்தவங்களாலையும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுடா. உன்னை விட பெரிய இடத்துல என் பிள்ளைக்கு பொண்ணு எடுப்போன்னு சொல்லி ஒரு வைராக்கியம் வரும். அப்படி ஒரு வைராக்கியத்தோட தான் கல்பனாவை போய் பேசி முடிச்சிட்டு வந்தோம். இதுல எங்க தப்பு ஒண்ணும் கிடையாது. நீங்க பேசி முடிச்சா எல்லாம் முடிஞ்சு போச்சா? முடிவை மாத்திக்கங்க. டேய் டெய்லி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இது ஒன்றும் விளையாட்டுல வாழ்க்கை, உன்னோட வாழ்க்கை. அதைத்தான் நானும் சொல்றேன். இது என் வாழ்க்கை. அதனால தான் நானும் இவ்வளவு தூரம் போராடுறேன். பிடிக்காத ஒரு பொண்ணோட எப்படிப்பா வாழ சொல்றீங்க? டேய் தினமும் முடிவை மாத்திக்கிற ஒரு பொண்ணு கூட எப்படி வாழ முடியும்? நீயே சொல்லு. ஐயோ, அது அவ முடிவு இல்லப்பா, அவளோட குழப்பம். எதையோ நினைச்சு பயப்பட்டிருக்கா. இப்ப அதெல்லாம் தாண்டி வந்துட்டா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லியாச்சு. இப்போ உங்க பிரச்சனை என்ன? நீங்க எதுக்கு தடையா இருக்கீங்க? டேய் நாங்களும் அத்தை மாமா கிட்ட கல்பனா கட்டிக்க சம்மதம்னு சொல்லிட்டு வந்துட்டோம்டா. அப்பா, நான் தெரியாம கேக்குறேன். உங்ககிட்ட சொல்லாம நானும் நந்தினி ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் தாலியை கட்டி மாலையை மாத்திக்கிட்டு வந்து உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்?